அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பார்த்த பார்வையாளர்கள் எல்லோரும் கண் கலங்கி போயிட்டார். எல்லோருக்கும் கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஒரு மாணவர் திருவண்ணாமலையை சேர்ந்தவர், அவர் சென்னைக்கு வருவதற்கே பஸ்ஸுக்கு பணம் இல்லை. அந்த மாணவர் நியூயார்க்ல படிக்கிறார். இன்னைக்கு இந்தியாவில தமிழ்நாடு மட்டும்தான் கல்வியில் சிறந்த மாநிலமாக இருக்கிறது. ஐஐடிக்குள்ள அங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, விவேகானந்தா ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பிஜேபி, RSS, விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்த நபர்கள் போயிட்டு அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டா அதை யாரும் விமர்சிக்கிறது கிடையாது. இங்க ஏழை பிள்ளைகள் படிச்சுட்டு, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை பிள்ளைகள் படிச்சுட்டு அவங்க சாதனை படைத்து விட்டார்கள் என்றால் அதற்கு மட்டும் இங்க கேள்வி கேட்பதற்கு ஏராளமான பேர் இருக்காங்க. நாம படித்துவிடக் கூடாது என்பது, நம்ம பிள்ளைகள் படித்துவிடக் கூடாது என்பதில் மத்திய அரசு இந்திய கொண்டு வந்து தடுக்கிறான். அதற்கு அடுத்தது உனக்கு கொடுக்கக்கூடிய நிதியை கொடுக்க மாட்டேன் என்று தடுக்கிறான். உங்க ஆசிரியர்களுக்கு எக்ஸாம் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறான். நீங்க புதியதாக ஆசிரியர்கள் நியமனம் செய்யக்கூடாது என்பதை சொல்லி தடுக்கிறான். இப்படி பல வேலைகளில் மத்திய அரசாங்கம் தடுத்து கொண்டிருக்கிறது. நம்ம பிள்ளைகள் படிக்க விடாமல் செய்வதற்கான வேலைகளை மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஆபத்து! உங்கள் மூர்த்தியின் முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சர், நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெலுங்கானா மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பார்த்த பார்வையாளர்கள் எல்லோரும் கண் கலங்கி போயிட்டார். எல்லோருக்கும் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அங்க என்ன மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி கேட்டா, தேயிலை தோட்டத்தினுடைய தொழிலாளியினுடைய மகள் தைவான்ல படிக்கிறாங்க. ஆட்டோ ஓட்டுநருடைய மகள் நியூயார்க்ல படிக்கிறாங்க. ஒரு ஏழை மாணவியே ஜப்பானுக்கு போயிட்டு அங்க படிச்சுட்டு இங்க வந்து அந்த மொழியில பேசும்போது எழுந்த கரவுள் இருக்குல்ல, இந்த அரங்கமே அதிர்ந்து போச்சு. ஒரு நெசவு தொழிலாளியினுடைய மகள் ஜெர்மன்ல படிக்கிறாங்க. இப்படியே நூற்றுக்கணக்கான பிள்ளைகள், மிக மிக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகள். அதுவும் ஒரு மாணவர் திருவண்ணாமலையை சேர்ந்தவர், அவர் சென்னைக்கு வருவதற்கே பஸ்ஸுக்கு பணம் இல்லை. அந்த மாணவர் நியூயார்க்ல படிக்கிறார். இந்த மாதிரி பல வெளிநாடுகள்ல நாம் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களை தேர்வு பண்ணி அரசனுடைய செலவிலேயே உலகம் முழுக்க இன்னைக்கு படிச்சுட்டு இருக்காங்க. இது அந்த நிகழ்ச்சியின் மூலமா இது வெளிப்பட்டது. ஆனா இங்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கணும். ஏன் இதை நாம கொண்டாடணும்? இதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. எல்லா பிள்ளைகளும் படிக்கிறாங்க, மார்க் வாங்குறாங்க, வேலைக்கு போறாங்க. ஆனா எல்லாருமா இந்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னா இல்ல. இந்த மண் கல்வி மறுக்கப்பட்ட மண். சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில, வர்ணத்தினுடைய அடிப்படையில இங்க ஆண்டாண்டு காலமாக கல்வி மறுக்கப்பட்டு வந்தது. அந்த நிகழ்ச்சியில பேசும்போதே ஒரு டைரக்டர் ஒருத்தர் சொல்லியிருப்பார். அதாவது கல்வி கேட்டு போன துரோணாச்சாரியரிடம் ஏகலைவனுக்கு கட்ட விரலை காணிக்க கேட்டாங்க. அதாவது துரோணாச்சாரியரிடம் ஏகலைவன் வந்து வில்வித்தை கற்க போயிருக்காரு. அப்ப போனப்ப நீ என்ன சாதி என்று கேட்டு அவரை விரட்டி அடித்து விட்டார். அதற்கடுத்தது அவர் அங்க வந்து துரோணாச்சாரியனுடைய படத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அவர் படிச்சு ஒரு வித்தையை கத்துக்கிட்டு அதே துரோணாச்சாரியர்கிட்ட போய் உட்கார்ந்து, ஐயா இந்த மாதிரி நான் வந்து உங்களை குருவாக ஏத்துக்கிட்டு நாங்க சில பயிற்சிகளை செஞ்ச, அது எப்படி செஞ்சிருக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காட்டும் போது அவரே மிரண்டு போயிட்டார். அப்படி மிரண்டு போன பின்னாடி, ஐயா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் ஏகலைவன், இவன் இவ்வளவு பெரிய வில்வித்தை வீரனாக இருந்தா நாம சொல்லிக் கொடுக்கக்கூடிய அர்ஜுனன் என்னவாகும்? இது என்னவாக மாறும்? அதனால் எப்படியாவது ஏகலைவனை வில்வித்தை பயிற்சியிலிருந்து அவனை முடக்க வேண்டும். இதுதான் துரோணாச்சாரியனுடைய மிகப்பெரிய சதி திட்டம். அப்ப நீ என்ன குருவா ஏத்துக்கிட்டீங்கள, நான் ஒரு காணிக்க உங்கள்கிட்ட கேட்கிறேன், கொடு அப்படின்னு கேட்கும்போது, நீங்க குரு, நீங்க எதை வேணாலும் கேட்கலாம், நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகலைவன் சொல்ல, அந்த வில்லை எய்தக்கூடிய அந்த கட்ட விரலை உன் காணிக்கையாக கொடு என்று கேட்டு ஏகலைவனை டோட்டலாக ஒழித்து கட்டிய துரோணாச்சாரியருடைய கும்பல் வாழையடி வாழையாக ராஜகோபால் ஆச்சாரியார் வரை அது இருந்திருக்கு. அதனாலதான் இங்க கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட நாடாக இது மாறி இருக்கிறது. என்ன சார் இப்படிலாம் சொல்றீங்க? இங்க பாருங்க, எங்க அண்ணன் சீமான் சொல்றாரு பாருங்க, திருவள்ளுவருக்கு எல்லாம் படிக்கலையா, கம்பர் எல்லாம் படிக்கலையா, இளங்கோவடிகள் படிக்கலையா, அவங்களுக்கு எல்லாம் இந்த திராவிட மாடல் அரசு தான் பள்ளிக்கூடம் படித்து வச்சு சொல்லி கொடுத்ததா,
உங்க பெரியார் தான் வந்து அவங்களுக்கு எல்லாம் பாடம் நடத்தினாரா அப்படியெல்லாம் கேட்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. என்னன்னா, வள்ளுவருக்கு பெரியார் பாடம் சொல்லிக் கொடுக்கல, பெரியாரால் இளங்கோவடிகள் படிக்கல, பெரியாரால் கம்பர் படிக்கவில்லை. ஆனால் பெரியாரால் இப்ப போன தலைமுறையிலிருந்து இப்ப படிச்சுட்டு இருக்கோம். ஏன் எங்க அப்பா ஏன் படிக்கல, எங்க தாத்தா ஏன் படிக்கல, உங்க அப்பா ஏன் படிக்கல, உங்க தாத்தா ஏன் படிக்கல? ஒருவேளை உங்க அப்பா படிச்சிருந்தாருன்னா அதுக்கு முன்னாடி உங்க தாத்தா என்னவா இருந்தாரு? படிக்கலையே, கல்வி இல்லையேங்க. ஆனா பிராமணர் சமுதாயத்துக்கு மட்டும் வாழையடி வாழையா இங்க கல்வி படிச்சுட்டு தானே இருக்காங்க. கல்வி படிக்காத ஏதாவது ஒரு குடும்பத்தை காட்டுங்க பார்ப்போம். இல்ல. அப்ப கல்வி மறுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்த ஒரு பிள்ளைகள் இன்னைக்கு வெளிநாடுகள்ல போய் படிக்கிறாங்க. கல்வியே அவங்களால கிடைக்கவே கிடைக்காது என்ற ஏக்கத்தில் இருந்த பிள்ளைகள் வெளிநாடுகள்ல போய் படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வரும்போது அது பிரமிக்கத்தக்க செய்தி, அது கொண்டாட வேண்டிய செய்தி. அதனாலதான் தமிழ்நாடு அரசு அதை கொண்டாடுகிறது. இன்னைக்கு இந்தியாவில தமிழ்நாடு மட்டும்தான் கல்வியில் சிறந்த மாநிலமாக இருக்கிறது. அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இத இன்னைக்கு நீங்க வெறும் டைரக்டர்கள் வச்சு, சினிமா துறையினரை வச்சு ஒரு விழா நடத்தி கோலாகலமா கொண்டாடி அது வெறும் இயக்குநர்களுடைய நிகழ்ச்சி, அது ஏன் கல்வியாளர்களை வச்சு நீங்க நடத்தவில்லை? இதெல்லாம் கேள்வி. ஆனா ஐஐடிக்குள்ள அங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, விவேகானந்தா ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பிஜேபி, RSS, விஸ்வந்த பரிஷத்தை சேர்ந்த நபர்கள் போயிட்டு அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டா அதை யாரும் விமர்சிக்கிறது கிடையாது. இங்க ஏழை பிள்ளைகள் படிச்சுட்டு, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை பிள்ளைகள் படிச்சுட்டு அவங்க சாதனை படைத்து விட்டார்கள் என்றால் அதற்கு மட்டும் இங்க கேள்வி கேட்பதற்கு ஏராளமான பேர் இருக்கான். ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை, ஏராளமான பேர் இருக்கான். தமிழ்நாட்டு அரசு இன்னும் கல்வித்துறையில முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதெல்லாம் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. தமிழ்நாடு கல்வித்துறையில குறைகளே இல்லையா? ஏராளமான குறைகள் இருக்குது. தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தேவேந்திர ரெட்டியை கூப்பிட்டு வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தியதற்கான காரணம், இதை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு காலை உணவு திட்டத்தை தெலுங்கானா மாநிலத்துல நான் அமல்படுத்த உள்ளேன் வர கல்வி ஆண்டுல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இது எல்லாம் தமிழ்நாட்டினுடைய மாடல். படிக்காம இருந்த அந்த காலகட்டத்தில இருந்து இன்று வரை சின்ன வயதிலேயே பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்துருவாங்க. வயதுக்கு வந்தா போதும் உடனே திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. 11 வயதுல 12 வயதுல, ஏன் சின்ன வயதெல்லாம் கூட திருமணம் நடந்திருக்குது. இங்க அதுக்கான வரலாறுலாம் இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அது மாறி 18 வயது முடியணும், 20 வயது முடியணும், 21 வயது முடியணும். இப்ப சில பெண் பிள்ளைகள் நான் சாதித்து விட்டுதான் திருமணம் அப்படின்ற சொல்லுகின்ற இடத்திற்கு இன்னைக்கு பிள்ளைகள் வளர்ந்து வந்திருக்காங்க. இந்த பிள்ளைகளுடைய ஏழை பிள்ளைகள் இந்த மாதிரி உடனடியாக 10வது முடித்த உடனே, 11வது முடித்த உடனே, 12வது முடித்த உடனே திருமணம் என்ற போர்வைக்குள் தன்னைத்தானே சிக்கிக் கொள்ளக்கூடாது. அவர்கள் விவரம் அடைய வேண்டும், ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டும், கல்வி பெற வேண்டும், அவர்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்றுதான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்பு. அதனாலதான் நீ எப்படியாவது படிச்சிரு, 12ஆம் வகுப்பு படிச்சு முடிச்சுட்டு கல்லூரிக்கு வந்துரு, மாதம் உனக்கு 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கல்வியை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் இன்னைக்கு கல்லூரிக்கு போகின்ற பெண்களுடைய எண்ணிக்கை, மாணவர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு அதிகரித்திருக்கிறது. இந்த காலை உணவு திட்டம் என்ன சாதிச்சு விட்டது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு, நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க எத்தனை பேர் நீங்க எந்த மாதிரியான வசதி வாய்ப்புகள் பின்புலத்திலிருந்து வந்தீங்கன்னா தெரியாது. ஆனா நான் படிக்கிற அந்த காலகட்டத்திலாம் எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த சத்துணவு திட்டம், அதற்கு முன்பு காமராஜர் கொண்டு வந்த கேன்ல கொண்டு வருவாங்க கோதுமை சோறு. அத நாங்க அது பேருந்து எங்க வருதோ அங்க கொண்டாந்து இறக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. நாங்க 2-3 மாணவர்கள் சேர்ந்து அந்த சாதத்தை எடுத்துட்டு தலையில வச்சு தூக்கிட்டு போயிட்டு ஸ்கூல்ல கொண்டு இறக்குவோம். நாங்க இங்கிருந்து போறதுக்குள்ள தட்டை கழுவி வச்சுக்கிட்டு நிக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய பசியினுடைய ஏக்கம் இருக்கிறத அவ்வளவு பெரிய கொடூரமானது. அந்த கேனை தலையில ஒரு 3 கிலோமீட்டர் நாங்க தலையில சுமந்துட்டு போவோம். ஆத்துல தண்ணி வந்துடும். அந்த தண்ணியில இடுப்பளவு தண்ணியில ஒரு கேனை 3 பேர் நாங்க மாத்தி சுமந்து எடுத்துட்டு போவோம். அது என்ன மொத்தம் ஒரு 20 கிலோ இருக்கும் கேனு. ஆனா நாங்க படிக்கிற வயது என்ன, நான் 5வது படிக்கிற வயது, 4வது 5வது படிச்சுட்டு இருக்கிற வயது, என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தான் போய் தூக்கிட்டு வருவாங்க, வேற வழி கிடையாது. அப்ப நாங்க 3 பேர் தூக்கிட்டு வருவோம். தூக்கிட்டு வந்து அங்க ஓபன் பண்ணி வச்சு ஆசிரியர் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கரண்டி போடுவாங்க. அதை சாப்பிட்டு விட்டு படித்த மாணவர்கள் நாங்கள்.
அந்த உணவு இல்லைன்னா பள்ளிக்கூடம் நாங்க போயிருக்க மாட்டோம். அதற்கு அடுத்தது எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல 1981 ஜூன் மாசம் பள்ளியிலே சமைத்து உணவு போடுகிற அந்த திட்டம் கொண்டு வந்தாங்க, மதிய உணவு திட்டம். இது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதமா அமைஞ்சது தெரியுமா? வறுமையில இருந்த எங்களை போன்ற நபர்கள்லாம் படிச்சுட்டு வர்றதுக்கு அது எல்லாம் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அப்ப அன்னைக்கெல்லாம் இன்னும் வறுமை போகலையா? எப்படி போயிடும்? எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இப்பதான் ஒரு தலைமுறை நாங்க படிச்சுட்டு வெளியில வந்து அதுக்கு அடுத்து எங்க பிள்ளைகளை நாங்க படிச்சு வச்சிருக்கிறோம். இதற்கு மேலதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூழல் மாறும். அப்ப இவ்வளவு நெருக்கடியிலிருந்து நெருக்கடியான காலகட்டத்துல இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு அந்த திட்டம் மிக பிரமாதமாக செயல்பட்டு வருகிறது. அதனால் ரொம்ப ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் எல்லாம் சொல்லுவதற்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த பிள்ளைகள்லாம் அந்த காலை உணவு திட்டத்தினால இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இன்னைக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால தமிழ்நாடு கல்வியில ஒரு முக்கியமான முதன்மையான மாநிலமாக மாறி வருகிறது. அதுல யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரங்கள்ல மத்திய அரசு நீங்கள் இந்தியை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே 2152 கோடி ரூபாய் உங்களுக்கு வழங்கப்படும், இல்லை என்றால் வழங்கப்படாது என்று பிடிவாதமாக நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது. நேற்று கூட நீதிமன்றத்துல அந்த வழக்கு நடந்தது. அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இங்க தமிழ்நாட்டுல பல பள்ளிகள்ல ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலைகள் இருக்கிறது. தமிழ்நாட்டை மத்திய அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகுது. இங்க கல்வி நிலையங்களை அரசு நடத்த முடியாத அளவுக்கு நெருக்கடியில தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல 10,000 பள்ளிகளுக்கு மேல், நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி என்று சொல்லக்கூடிய இந்த பள்ளிகள்ல 10,000 பள்ளிகளுக்கு மேல் தலைமை ஆசிரியர்கள் இல்லை. சுமார் 3000 பள்ளிகளில் ஓர் ஆசிரியர் தான் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய நெருக்கடி இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல மொத்தம் 44,884 பள்ளிகள் இருக்கிறது. இதுல 56,06,423 பிள்ளைகள் படிக்கிறார்கள். இப்போது இருக்கக்கூடிய டேட்டா 56,06,423 பிள்ளைகள் படிக்கிறார்கள் அரசு பள்ளியில. ஆனா வெறும் 12,970 தனியார் பள்ளிகள் இருக்கிறது 12ஆம் வகுப்பு வரை. அதுல 63,42,000 மாணவர்கள் படிக்கிறார்கள். வெறும் 12,970 தனியார் பள்ளிகளில் 63,42,000 மாணவர்கள் படிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய கட்டமைப்புல 44,884 பள்ளிகள்ல 56,06,423 மாணவர்கள் மட்டும்தான் படிக்கிறாங்க. நம்மளுடைய கட்டமைப்பு, தமிழ்நாடு அரசாங்கம் வச்சிருக்கக்கூடிய கட்டமைப்பு, பள்ளிகளுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகம். இதுல என்ன வேடிக்கை என்றால், பல பள்ளிகளில் தொகுப்பூதியத்தில் வேலைக்கு சேர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நிரந்தரம் செய்ய முடியவில்லை, பணி நிரந்தரம் செய்ய முடியவில்லை. மிகப்பெரிய நெருக்கடி இருக்குது. தமிழ்நாடு கல்வித்துறைக்கு மிகப்பெரிய நெருக்கடியை இன்னைக்கு மத்திய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு புதிய பள்ளிக்கூடத்தை எங்கேயாவது திறக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா திறக்க முடியாத அந்த சூழல், மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இருந்துட்டு இருக்குது. இது எல்லாம் மத்திய அரசு தான் காரணம். தமிழ்நாடு அரசு எல்லாம் செய்யலாம் அப்படின்ற தாராள மனப்பான்மையோட அந்த வேலைகளை செஞ்சிட்டு இருக்கும் போது மத்திய அரசு கல்விக்காக கொடுக்கக்கூடிய நிதியை கொடுக்காமல் 2,152 கோடியை நிறுத்தி வைத்திருக்கிறது. அதனால் இங்கு இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை, தலைமை ஆசிரியர்களை நியமனம் செய்ய முடியவில்லை, புதிய ஆசிரியர்களுக்கு தேர்வு செய்ய முடியவில்லை. இப்படி பல நெருக்கடிகள் இங்க இருக்கிறது. அது இல்லாம வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு எல்லாம் ஒரு எக்ஸாம் வச்சு அவங்களையெல்லாம் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மத்திய அரசு கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறது. இங்க தமிழ்நாட்டிற்கும் மத்திய அரசுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது, அதுவும் கல்வியில். இந்த நவீன காலகட்டத்தில் கூட நாம படித்துவிடக் கூடாது என்பது, நம்ம பிள்ளைகள் படித்துவிடக் கூடாது என்பதில் மத்திய அரசு இந்தியை கொண்டுட்டு வந்து தடுக்கிறான். அதற்கு அடுத்தது உனக்கு கொடுக்கக்கூடிய நிதியை கொடுக்க மாட்டேன் என்று தடுக்கிறான். உங்க ஆசிரியர்களுக்கு எக்ஸாம் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறான். நீங்க புதியதாக ஆசிரியர்கள் நியமனம் செய்யக்கூடாது என்பதை சொல்லி தடுக்கிறான். இப்படி பல வேலைகளில் மத்திய அரசாங்கம் தடுத்து கொண்டிருக்கிறது. நம்ம பிள்ளைகள் படிக்க விடாமல் செய்வதற்கான வேலைகளை மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஆபத்து. ஆனா இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி, RSS, அதிமுக போன்ற இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டின் நலனை பத்தி பேசுவதற்கு ஒருவருக்கு கூட கிடையாது. தேர்தலில் ஓட்டு மட்டும் கேட்டு வரான்.
தேர்தல் ஓட்டு மட்டும் கேட்டு வரான் சார். பிஜேபி பல வேடங்களை போட்டுக்கிட்டு வரான். என்னென்னலாம் வேஷம் கட்ட முடியுமோ அத்தனை வேஷங்களும் கட்டி வரான். நீங்க புராண காலகட்டத்துல துரோணாச்சாரியார் எப்படி நம்மளை படிக்க கூடாதுன்னு சொன்னானோ அதே மாதிரி இன்று வரை இப்போதும் புதிதாக ஒரு அரசு பள்ளி திறக்க முடியல, ஆசிரியர்களை தேர்வு செய்து எடுக்க முடியவில்லை, ஆசிரியர்களுக்கு இங்க சம்பளம் கொடுக்க முடியவில்லை, பள்ளிக்கூடத்தை இழுத்து மூட வேண்டிய நிர்பந்தத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பள்ளி இருந்துட்டு. இதுக்கெல்லாம் மத்திய அரசாங்கம் காரணம், இதுக்கெல்லாம் மோடி அரசாங்கம் காரணம். நீதிமன்றத்தில் எத்தனை வழக்குகள் போடும் தமிழக அரசு? ஒரு வழக்கா 2 வழக்கா? எத்தனை வழக்கு போடும்? வழக்கு போட்டு எப்படி இங்க வந்து சாமர்த்தியமா ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியும்? இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே கல்வியில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது. அதை கொண்டாடுகிறது. நன்றி, வணக்கம்.